ஐயோ, எல்லாரும் டயத்தை பார்த்து தான் ஜோசியம் சொல்லுவாங்க. ஒரு டயத்தையும் யாரும் ஃபாலோ பண்ணல. 10 நிமிஷம், 12 நிமிஷம், 15 நிமிஷம், நாளிகை மாறுது சாமி, தப்பு. இப்படிதான் இவர்களுடைய பேச்சுகள் மாறி 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 நிறைய விஷயத்தை பார்த்தேன். இங்கே ஃபஸ்ட்டு டயத்தை கடைபிடிக்கிறது தான் ஜோதிடத்தில். ஆனால் இது வெறும் இதுக்கு மட்டும்தான் பேசுகிறேன், நான் நாளைக்கு போய் ஜோசியம் பார்த்தாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதுவும் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். யாருமே டயத்தை சரியாக ஃபாலோ பண்ணல. ஜோதிடம்ங்கிறது நாழிகை, காலகட்டத்தை வைத்து கால நேரத்தை வைத்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற சாஸ்திரங்கள் இருக்கிறது நம்மளுடைய வழக்கம். நீங்க எல்லாம் அறிவுல 2 விதங்களை நம்மளால பார்க்க முடியாது. ஒன்னு அடிப்படை அறிவு, இன்னொன்னு உயர்ந்த அறிவுன்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிட சாஸ்திரம் என்பது அடிப்படை அறிவு. இந்த உயர்ந்த அறிவு எது அப்படின்னு கேட்டா, என்னை எப்போ நீ ஸ்மரணம் பண்றையோ அப்போ உனக்கு உயர்ந்த அறிவு கிடைக்கும் அப்படின்னு பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்பவுமே பாலகிருஷ்ணன் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவார். பாலகிருஷ்ண ரெட்டியோட கையில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரத்தினம் கிடையாது, எல்லா சாமி தான் வச்சிருக்கிறாரு. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மோதிரத்தை சாமியா போட்டுட்டு ரத்தினத்தை பத்தி பேசலான்னு வந்தா எப்படி சாமி இல்லையா? அங்க கையில பாத்துட்டீங்கன்னா பெருமாள், ஒரு பெருமாள் இல்ல, 2 பெருமாள் இல்ல, திருப்பதி பெருமாள் ஒண்ணு இருக்கு, பார்த்தசாரதி பெருமாள் ஒண்ணு இருக்கு. அடே அவர் கையை பார்த்தா உங்களுக்கு தெரியுது. அப்பவே அவர் ஆன்மீகத்துக்கு மாறிட்டார், ஜோதிடம்னு பேச உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால நம்ம ஆன்மீகமானு கேட்டா அவர் கையே பதில் சொல்லிடும், அது ஆன்மீகம். ஆன்மீகம் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது டாக்டரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா பார்த்தா தெரியும், டாக்டரை பத்தி சொல்லியிருந்தார் பஞ்சநாதன். டாக்டர் என்ன பண்றார், டாக்டர் என்ன சொல்றார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா டாக்டர் கடைசியில் என்ன சொல்லுவார்னா, மேல இருக்கக்கூடிய பகவான்கிட்ட நன்னா வேண்டிக்கோங்கன்னு. இது எப்ப நான் பார்த்தேன்னா, என் காலில் போகும்போது பார்த்தேன், எல்லாம் ஓகே தான், கிரகங்கள்லாம் ஓகே தான், சூரியன் ஓகே, சந்திரன் ஓகே, செவ்வாய் ஓகே. ஆனா எல்லாம் பகவான் பார்த்துப்பார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. ஏன்னா நான் பண்ற மருத்துவத்தை பார்த்துட்டேன், கடவுள் தான் சில விஷயத்தை காப்பாற்றணும்னு அது டாக்டருக்கே ரொம்ப அழகா தெரியக்கூடியதாக அமையும். அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அபிராமி பட்டரை பத்தி பேசியிருந்தாங்க. அதாவது நேரம் மாத்தல, எதுவும் மாத்தல, அவருடைய பக்தி தான் எல்லாத்தையும் மாத்தினதுங்கிறது எல்லாத்துக்குமே புரியறதாக இருக்கும். இங்க பக்தி தான் பெருசு, இங்க பக்தி தான் எல்லாமே. உயர்ந்த அறிவுன்னு சொன்னோம்னா நம்ம ஜோதிடத்தை சொல்ல முடியுமானா இல்ல. ரொம்ப அழகா இந்த இதை ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், எனக்கும் ஆசையா தான் இருந்திருக்கு ஜோதிடம் பார்க்க, என்னதான் சொல்லுவாருன்னு கேட்கலாம். ஆனா அவர் போடும்பொழுது என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டேன்னு அடுத்த மனசு அவருக்கு 2வது சொல்லிடும். அப்போ ஒரு ஆசை என்பது ஜோதிடத்துல வரும், எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு ஜோதிடத்துல வரும். ஆனா எல்லாமே என் இறைவன் பார்த்துப்பாங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை நிச்சயமா இருக்கும். நேற்று பாருங்க, பாரதி ஸ்ரீதர் அம்மா ஜோதிடத்துல உட்காரும் போது டைம் கிடைக்கல, ஆன்மீகத்தில் உட்காரும் போது நிறைய டைம் கிடைச்சது. ஜோதிடத்தில் உட்காரும் போது கிடைக்கல, ஆன்மீகம்னு வந்த உடனே நேரம் நல்லா கிடைச்சது, முதல்ல கிடைச்சது. நேற்று பார்க்கும்போது கடைசியில பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்துட்டேன்னா 2வதே பேசி அப்படியே அமர்க்கலப்படுத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டேன். அது மாதிரி பேர் வைக்கும் போது ஒரு அழகான வார்த்தையை சொன்னா, நீங்க எல்லாம் பேர் வச்சிருக்கீங்களே, யாரே சனி சங்கரராஜன் பேர் வச்சிருக்கீங்களா, ராகு ரங்கநாதன் பேர் வச்சிருக்கீங்களான்னு ரொம்ப அழகா இவரும் கேட்டாரு, நடுவரும் கேட்டாரு, யாரும் பேர் வைக்கல, வச்சிருக்கா வச்சிருக்கான்னு சொன்னாரு. எங்க வச்சிருக்கா, ஒன்னும் வைக்கல. அப்படி இந்த ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி. இவர் எங்க வழிகாட்டுறார் அப்படின்னு கேட்டா வேற உங்கள கடவுளை தான் வழிகாட்ட முடியும். சாஸ்திரத்துல நேத்து சொன்ன மாதிரி அதிதேவதா பிரத்தி தேவதா. இந்த நீங்க குருவா இருந்தா குருவுக்கு யாரு குருன்னு கேட்டா முருகா அப்படின்னு சொல்லுவா, நீங்க பார்த்தா தெரியும். சூரியனுக்கு யாரு அப்படின்னு சொன்னா சிவசிவா அப்படின்னு சொல்லுவா. சந்திரனுக்கு யாருன்னு கேட்டா
அம்பால தான் பிரதிநிதியாக சொல்லப்படும். செவ்வாய்க்கு யாருன்னு கேட்டா அங்கேயும் முருகான் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி சனீஸ்வரருக்கு யாருன்னு கேட்டா நம்ம பெருமாளை சொல்ல முடியும். ராகுக்கு யாருன்னு கேட்டா துர்க்கையை சொல்ல முடியும். கேதுவுக்கு யாருன்னு கேட்டா விநாயக பெருமானை சொல்ல முடியும். எல்லா கிரகங்களையும் நீங்க சொல்லலாம். ஆனா கிரகங்களுக்கு தலைவராக இறைவனை மட்டும்தான் நீங்க சொல்ல முடியுங்கிறத சந்தேகமே கிடையாது. நேற்று ஜோதிடத்தை பத்தி பேசினா அண்ணாட்ட கேட்டா சாமி போய் சாமியை பார்க்க முடியுமான்னு எல்லாரும் கேட்டாங்க. உள்ள நுழையும் போதே சிவசிவா சிவசிவா சொல்லிட்டு தான் நுழைஞ்சாங்க கோயிலுக்குள்ள. உள்ள பார்த்தேன் நானே. அர்ச்சனையை பண்ணாங்க, நட்சத்திரம் சொன்னாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் அம்பாளை பார்த்து அம்பாளே காப்பாத்து, எல்லாம் 7.5 சனின்னு தெரியும், ஆனா அம்பாளை பார்த்து காப்பாத்துன்னு சொல்றாங்க. இங்க எல்லாம் ஜோதிடத்தை பத்தி பேசினாலும் அவங்க சொல்றது கோயில் தான், சாமி தான். அவங்களும் காலையில நெத்தி நிறைய தின்னூறிட்டு தான் வராரு. அதனாலதான் சொன்னேன், எல்லாத்தினுடைய கையிலையும் பாத்தீங்கன்னா சாமி படத்தை போட்டுட்டு சாமி டாலரை போட்டுக்கிட்டு ஒரு ரத்தினம் கூட போடல. நல்ல வேலை நான் இன்னைக்கு கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் ஜோசியரா இருந்து. அம்மாடா. அதனால ஆன்மீகம் தான் சார் பெருசு. இது சொல்றதுக்கு என்னத்தை வெக்கம் இருக்கு? ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது முருகப்பெருமான சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். என்னதான் கிரகங்கள் பாதிச்சாலும் இறைவன் தான், இறைவன் தான். அதாவது ஆன்மீகத்துக்குள்ளதான் ஜோதிடமே தவிர ஜோதிடத்திலிருந்து ஆன்மீகம் பிறக்கவில்லைங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துக்குள்ளதான் ஜோதிடம். உடம்புல கண்ணு முக்கியம், ஆனா அதுல உயிரும் முக்கியம், கையும் முக்கியம், காலும் முக்கியம், கிட்னியும் முக்கியம். அதாவது திருத்தணி முருகப்பெருமான் கோயிலுக்கு இப்போ நான் 2 தடவை 3 தடவை கொஸ்டின் கேட்கட்டும், எனக்கு சூரிய தசை எப்படி இருக்கு, 2வது தடவை சூரிய தசை எப்படி இருக்குன்னு கேட்கட்டும், கோவம் வந்துடும் எல்லாத்துக்கும். ஆனா முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான் ஒருத்தர் போறார், முருகா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும், முருகர் அப்படியே ஆகட்டுங்கிறார். திருப்பி பாஸ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண முருகா அப்படியே ஆகட்டும். 12ஆம் கிளாஸ் பாஸ் முருகா, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்திருக்கு அதுலயும் பாஸ் பண்ண முருகா அப்படியே ஆகட்டும். போஸ்டிங் கிடைக்கணும் முருகா அப்படியே ஆகட்டும். 3வது தடவை 4வது தடவை போறார். 5வது தடவை முருகா நல்ல வேலை, நல்ல எல்லாமே இருக்கு, சாப்பாடு சரியில்லை, நீ தான் காப்பாற்றணும், ஒரு நல்ல பெண்ணை அமையணும், அப்படியே ஆகட்டுங்கிறார். திருத்தணி முருகன் கோயிலே அவருக்கு கல்யாணம் ஆகிறது. அதுக்கப்புறம் 2 பேரும் தம்பதியா போய் நின்று முருகா அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது சஷ்டி அன்னைக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. இவாட்ட ஜோதிடத்துல 3 தடவை சுக்கிரதசை எப்படி இருக்கு, சுக்கிரதசை எப்படி இருக்குன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேளுங்க. உங்களை பார்த்து அவ ஒரு ஓட்டம் பிடிப்பா, பின்னாடி போய் நின்னுப்பா. ஆனா இறைவனை கும்பிடுபவர் இறைவன்கிட்ட போய் காலையில தர்பாரீஸ்வரர் கோயில்ல போய் 100 தடவை நின்று பாருங்க, இறைவன் நீங்க கேட்டதெல்லாம் தருவார், வரத்தையெல்லாம் அள்ளி தருவார். ஜோதிடம் என்பது இருக்கு, ஆனா இறைவன் அதற்கு மேலிருந்து பொறுமையாக அனுக்கிரகம் செய்வாருங்கிறது தப்பே கிடையாது. நேரத்தை கடைபிடிக்கணும், ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரொம்ப அழகா அண்ணாவை ஒன்று சொல்லி கொடுத்துருக்கா. அதை நான் கத்துட்டு ஜோதிடத்தை விட ஆன்மீகம் பெரியது. ஆன்மீகம் அதே மாதிரி இவங்க சொன்னாங்க ஜோதிட மாநாடு, கொஞ்சம் கண்ணில் லென்ஸ் எல்லாம் போடண மாட்டிருக்கு, சூரிய தசை சரியில்லை, பின்னாடி ஆன்மீக பெருவிழான் இருக்கு, அதை யாரும் பார்க்கல ராஜா. ஆமா ராஜா, எப்பவுமே நமக்கு பின்னாடி தான் பகவான் காப்பாற்றுவார், முன்னாடில இருந்தும் காப்பாற்றுவார். அதனால பெரிய அனுக்கிரகம், இந்த வாய்ப்பு கிடைச்சது. நன்றி நன்றி நன்றி.